தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மாபெரும் இலக்கிய பயணமான ஒரு தொடர் ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. நம்முடைய தொடர் ஓட்டத்தில் தொடக்கமாக அழகிரிசாமி ஐயாவினுடைய சிறுகதைகளை நாளும் ஒரு கதை சொல்லல் வாயிலாக கதை சொல்லிகளின் வாயிலாக ஐயாவினுடைய சிறுகதைகளை ஒவ்வொரு சிறுகதைகளாக ஒவ்வொரு நாளும் கேட்டும் வாசகர்களாகிய அனைவரும் சேர்ந்து ஆய்வினுடைய அடிப்படையிலும் புதிய புதிய கருத்துக்களை தேடலின் விளைவாக ஒவ்வொரு நாளும் பயணித்து அவருடைய சிறுகதைகள் முழுமையாக நிறைவு செய்து அடுத்ததாக பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகள் குறித்து நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு 17வது நாள் நிகழ்வில் பற்றுக்கோடு என்கிற தலைப்பின் கீழ் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொலி என்கிற ஒரு மகத்தான மனிதன், அவரை பற்றி பல்வேறு நிலைகளில் குறிப்பிடுகிறார்கள். அவருடைய உச்ச தோழர் சேத்து சஞ்சீவி என்பவர் இப்படி கூறுகிறார். 1924ஆம் ஆண்டு புதுவையில் பிறந்து 41 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து 1965 மறைந்த சின்னையா விஜயரங்கம் தமிழொலியாய் வாழ்ந்தவர் தனிப்பெரும் கவிஞனாய் வளர்ந்தார். 9 காவியங்கள் படைத்த உத்தம கவிஞன் என்று இவரை பற்றி அவரது உற்ற தோழர் சேத்து சஞ்சீவி அவர்கள் குறிப்பிடுகிறார். இவரது கவிதைகளும் காவியங்களையும் படித்து சுவைத்த பேராசிரியர் டாக்டர் மூவா இப்படி சொல்லுகிறார். கவிஞர் தமிழொலி தமிழ் வானத்தில் விளங்கிய ஒரு விண்மீன். அதன் மங்காத கவிதை ஒளியை போற்றுவோமாக என்று பேராசிரியர் மூவா பாராட்டியுள்ளார். இவ்வாறு கற்றவர்களால் போற்றப்பட்ட மகத்தான கவிஞர் இன்னமும் இலக்கிய உலகில் ஒரு சந்திர நிலவு போல வெளிச்சமாய் இருக்க வேண்டிய கவிஞன் எப்படி நிழல் மறைத்தது என்று தெரியவில்லை. பன்மொழி புலவர் அப்பாத்துரை இப்படி கூறுகிறார். புரட்சிகள் மேனாட்டில் நடந்தாலும் உருசிய புரட்சியை முதலில் வரவேற்று பாடிய கவிஞர் பாரதியார் இந்தியாவில் தான் தோன்றினார். அவரை பின்பற்றி பாரதிதாசனும் பாரதிதாசன் பரம்பரையினரும் 20ஆம் நூற்றாண்டை பேரளவில் ஒரு முற்போக்கு இலக்கிய நூற்றாண்டாக ஆக்கியுள்ளார்கள். ஆனால் அவர்களிலே இன்றும் முதலாளித்துவ மாயையால் நிழலடிக்கப்பட்டுள்ள கவிஞர் தமிழொலியும் ஒருவர் என்று பன்மொழி புலவர் அப்பாத்துரை குறிப்பிடுகிறார். இதுவரை மக்கள் மத்தியில் அவரது பெயரும் புகழும் போதுமான அளவில் வளரவில்லையோ என்கிற ஐயமும் எழுகிறது. காரணம், பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் அவரது படைப்புகள் ஒரு சில பல்கலைக்கழகங்களை தவிர மற்ற பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்தில் கூட இடம்பெறாமல் போனது. ஆனால் இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல நம்முடைய தமிழக அரசு புதிய பாடத்திட்டத்தில் அவருடைய கவிதையை வைத்து தமிழொலி என்றால் என்ன, யார் என்பதை படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் புரிந்து கொள்ளுகிற வகையில் இடம்பெற்றிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டில் கவிதை சிறக்காது, காவியம் பிறக்காது என்று மேனாட்டு திறனாய்வாளர் ஒருவர் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் கூறினார். கவிஞர் தமிழொலி இந்த கூற்றை பொய்யாக்கியது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 9 காவியங்களை படைத்துள்ள காவிய கவிஞர் என்று கூறுகிற அளவில் ஒரு நல்ல படைப்பாளியாக இன்னமும் மக்கள் மனதில் மிகுந்து கொண்டு செல்ல வேண்டிய வகையில் ஒரு பொதுவுடைமை சிந்தனையாளராக பயணித்த தமிழொலியினுடைய படைப்புகளை சிறுகதையின் வாயிலாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் ஒவ்வொரு நாளும் முன்னெடுத்து இன்றைக்கு 17வது நாள் நிகழ்வில் பற்றுக்கோடு என்னும் சிறுகதையில் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளை. இதை
கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய முனைவர் திலீப்குமார் ஐயா அவர்கள் நல்ல நாடகவியலாளர், நல்ல படைப்பாளி, நல்ல கவிஞர். எனக்கு இவரிடமும் பிடித்த செய்தி என்னவென்றால், தமிழகத்தில் நாடகக்கலை என்கிற நிகழ்த்துக்களை நாடகத்தின் வாயிலாகவும் நிகழ்த்துக்கலையின் வாயிலாகவும் பெயர் சொல்ல அளவில் வளர்ந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு படைப்பாளி, ஒரு நல்ல சிந்தனையாளர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பெருமை கொள்ளுகிற கோவை மாவட்டத்தை சார்ந்த முனைவர் திலீப்குமார் ஐயா அவர்கள் இன்றைக்கு கதை சொல்ல இருக்கிறார்கள். தோழமையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. வணக்கம் தோழர், கேக்குதுங்களா? நன்றாகவே கேட்குது தோழர். சரி. அனைத்து தோழமைகளுக்கும் எனது அன்பான வணக்கம். பற்றுக்கோடு சிறுகதை 1954 சரஸ்வதி பத்திரிகையில வெளிவந்த ஒரு கதை. இந்த கதைய ஒரு 3 மாதத்துக்கு முன்னதாக கோவையில் உள்ள ஒரு கல்லூரியில நான் நாடகமா நிகழ்த்தினேன். அங்க உள்ள மாணவர்கள் மத்தியில நாடகமா நிகழ்த்தினேன். 1 வாரம் பயிற்சி கொடுத்தது அந்த மாணவர்களுக்கு. அதை நாடகமா நிகழ்த்தினேன். அப்பதான் அந்த மாணவர்கள் மத்தியில, அங்க உள்ள பேராசிரியர் மத்தியில தமிழ் ஒலினா யாருங்கிற ஒரு விஷயமே தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியல, தமிழ் ஒலினா யாருன்னு தெரியல. அது அவங்க கேட்கல, வீடியோ வரல. அதான் எனக்கு இந்த போன்ல சரியா வரல வீடியோ. உங்களுடைய முகவரி இன்னமும் கூடுதல் சிறப்பா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சரி, பரவாயில்ல, போய் கேட்கலாம். வேற வழி இல்ல. ரமணி தோழர் இல்ல, வெளியே போயிட்டாரு. அதுல பேசுறேன். சரி, அப்போ அந்த சிறுகதையை நான் நாடக வடிவத்துல நிகழ்த்தி காமிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம் நாடகம்னா என்னன்னு தெரியாது, தமிழ் ஒலினா யாருன்னு தெரியாத மாணவர்கள் நாடகம் நிகழ்ந்து முடிந்த பிறகு எல்லாரும் எழுந்து நின்று கைத்தட்டி மிகுந்த அளவுக்கு பாராட்டினாங்க. அப்ப ஒரு பொதுச்செயலாளரோட மைக் ஆன்ல இருக்கு, எனக்கு கோஹோஸ்ட் போட்டா நான் கொஞ்சம் மியூட் பண்ணிக்குவேன். அப்போ அந்த மாணவர்கள் எழுந்து நின்று பாராட்டினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க வீரோட தமிழர் முன் சொல்லுவாரு, வீணையை யார் உடைத்தாலும் உடைக்க முடியும், யாரோ ஒருவரால் தான் வீணையை மீட்ட முடியும் அப்படிம்பாரு. அப்ப அதுக்கு ஒரு பயிற்சி இருந்தாதான் அந்த செயலை நம்ம செய்ய முடியும், ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பற்றுக்கோடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை 54 எழுதப்பட்ட ஒரு சிறுகதை இன்னைக்கு கூட பொருந்தது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செயல். பழங்குடி மக்கள், அவங்களுக்கான இடம், காடு, விலங்குகள், இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒண்ணு உண்டு. பழங்குடி மக்களுக்கான இடம் அது. அந்த கோட்டூர்புரம்னு அந்த ஊர், அந்த கிராமம். அந்த கிராமத்துல கருப்பி ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவங்க அப்பா நீண்ட நாள் அந்த குடும்பத்திலேயே ஆண் வாரிசு இல்லாப்ப கருப்பியோட அப்பா பிறக்கிறாரு. அந்த தாத்தா அந்த ஊரே கொண்டாடும்படி மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடத்துறாரு தன் மகன் பிறந்ததை. பிறகு தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. திருமணம் பண்ணி வச்ச பிறகு மகன் திருமணம் பண்ணி அவருடைய மனைவி கருவுற்று இருக்காங்க. அதை ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாரு தன்னுடைய கணவன், தனக்கு ஆண் குழந்தை பிறகு. ஏன்னா அவங்க குடும்பத்துல ஆண் வாரிசு இல்ல, ஆண் குழந்தை பிறக்கும் நம்ம எதிர்பார்ப்போட இருக்கிறாரு. ஆனா பிறந்தது பெண் குழந்தையா போயிடுச்சு. போனவொன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அது கொஞ்ச நாள்ல இறந்து போறாரு. இறந்து போன பிறகு அந்த பெண் குழந்தையை அவங்க அம்மா ரொம்ப சீரோடும் சிறப்போடும் கம்பீரமா வளர்க்குறாங்க. தமிழ் மொழி ஒரு கவிஞனா இருக்கிறதுனால இந்த சிறுகதைய ஒரு கவிதை போல சொல்றாரு. அந்த பெண்ணை பத்தி சொல்லும்போது, கருப்பியை பத்தி சொல்லும்போது, மெல்லியல்னு சொல்ல முடியாது, ஒரு பெண் யானைன்னு சொல்ல முடியாது. அவர் தோற்றம், செயல் எல்லாமே ஒரு கம்பீரமான மனுஷியா நமக்கு அடையாளப்படுத்துது. ஏன் இப்படி கம்பீரமான மனுஷியா இவரை அடையாளப்படுத்துறோம்னா அதுக்கான காரணம் பின்னாடி அந்த கதையில சொல்றாரு. கருப்பி கொஞ்சம் அப்படியே பெரியவள் ஆகிறா. ஆன பிறகு அந்த ஊர் குறுங்காடு, ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல அந்த மக்கள் எல்லாம், கோட்டூர் மக்கள் எல்லாம் அந்த காட்டுல போய் தான் பெண்கள் எல்லாரும் விறகு வெட்டி தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த குறுங்காட்டுக்குள்ள ஒரு ஆடவனை சந்திக்கிறா கருப்பி. இவளுடைய தோற்றம், தனித்துவம், நிமித்த நன்னடை, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வியப்பா இருக்கிறாங்க. கந்தசாமி இவன் மேல அவனுக்கு ஒரு காதல் வருது. இந்த காதல் அவனுக்கு ஏத்துக்கிறான்.
அப்ப கந்தசாமி அவருடைய கையை வாங்கி பாக்குறான். கையெல்லாம் மரத்து போயிருக்குது, அப்படியே காய்ச்சி போயிருக்குது. ஏன்னா விறகு வெட்டினது. அவளுக்கு அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறான் அந்த கருப்பிக்கு. கொடுத்த பிறகு இது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு காதல் போயிட்டே இருக்கு. இந்த செயல அங்க உள்ள ஒரு பெண் என்ன பாத்துறா, இவளுக்கு தகவல் தெரியுது. தெரிஞ்ச பிறகு கருப்பியோட அம்மா கிட்ட வந்து சொல்ல வர்றா. இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு முன்னதாக கருப்பியோட அம்மா ஒரு கனவு கண்றா. கனவுல என்னன்னாக்கா, கருப்பிக்கு வந்து அவங்க குலதெய்வம் ஒரு ஆண் குழந்தையை அவள் மடியில வைத்திருப்பது போல ஒரு கனவு காண்றா. அடுத்த நாளு ஒரு வயசான ஒரு கிழவி வந்து, "செய்தி கேட்டியா? கருப்பி வந்து காட்டுல ஒரு பயலோட கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு இப்படி இருக்கிறியேன்னு" ஒரு செய்திய சொல்றா. சொன்ன உடனே இவ அது ஒண்ணும் பெரிய பதட்டப்படாம என்ன பண்றா, தன்னுடைய மகள கூப்பிட்டு காட்டுக்கு போயிட்டு வர்றா. வந்த உடனே கூப்பிட்டு கேட்கிறா, "நான் ஒண்ணு கேட்பேன். நீ மறைக்காம சொல்லணும்" அப்படிங்கிறா. "சரிம்மா, என்னான்னு?" கேட்கும்போது, "நீ யாரையும் காட்டுக்குள்ள சந்திச்சு பேசினியா?" "ஆமா." "அப்ப கந்தசாமிய நான் பார்த்து பேசினேன்." "சரி, ஒண்ணும் கவலைப்படாத. அவனுக்கே உன்ன நான் திருமணம் பண்ணி வச்சுர்றேன்னு" டக்குனு கதைய முடிச்சிடுறாரு. திருமணம் பண்ணி வச்சு முடிக்கிறாங்க. திருமணம் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள போறாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அது அந்த காட்ட பத்தி சொல்லுவாரு தமிழ்மொழி. அந்த ஒரு காடு வறண்டு கிடக்கு. ஒரு கஞ்சனை போல இருக்கிறது. அருவியில தண்ணியே இல்ல. அப்படி ஒரு கஞ்சனை போல அந்த காடு இருக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. இவங்க அந்த காட்டுக்குள்ள விறகெல்லாம் வெட்டி பொழச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறதுங்க அடையாளமா, இவ கருப்பி வந்து கருவுற்றா. கருவுற்ற பிறகு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்த உடனே கருப்பியோட அம்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தன்னுடைய குடும்பத்துல அடுத்த ஒரு வாரிசு பிறக்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமா அத கொண்டாடி மகிழ்கிறா. மகிழ்ந்த பிறகு அந்த குழந்தைக்கு அவ ஒரு பேர் வைக்கிறா இந்த குழந்தைக்கு. ஆனா, இவ என்ன பண்றா, தன்னுடைய மகனுக்கு ராசான்னு பேர் வைக்கிறா. ஆனா, இவ வந்து குலதெய்வத்து பேர வைக்கிறா தன்னுடைய அ கருப்பியோட அம்மா. வச்சு கொண்டார கொஞ்ச நாள்ல கருப்பியோட அம்மாவும் இறந்து போயிடுறா. இறந்து போன பிறகு இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. போகும்பொழுது கந்தசாமிக்கு என்ன பண்ணுது, இவன் மேல கொஞ்சம் முரண்பாடு வருது கருப்பியோட. அவன் வேற பெண்களோட தொடர்புல இருக்கிறான் அப்படிங்கிற மாரிலாம் செய்தி வருது. ஒரு நாள் வந்து இவளுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தோனே குழந்தைய கேட்கிறான். குழந்தைய குடுக்க மாட்டேன். உங்களோட வாக்குவாதம் வருது. வார்த்தை முத்தி போயிடுச்சு. முத்தி போனவ என்ன பண்றா, ஓங்கி ஒரு அரைச்ச விட்டுர்றா அவன. கந்தசாமி ஓங்கி ஒரு அரைச்சு விட்டுர்றா. இது அப்படியே இருக்குது. அதுக்கு இடையில காட்டுக்குள்ள புலி வந்துருச்சுன்னு அந்த ஊர் முழுக்க பரவிடுச்சு. மக்கள்லாம் பயப்படுறாங்க. காட்டுக்குள்ள போய் எப்படி விறகு உடைக்கிறது? நம்ம பொழப்பு அதானே. நம்ம பொழப்பு வந்து விறகு வெட்டி கொண்டு போய் வித்துட்டு, அதுக்கான காசு கிடைக்கும்போது அத வச்சு நம்ம அ ச வயிற்று பொழப்ப நடத்த முடியும். அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துருச்சுன்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தன் சொல்லுவான், "இதுக்கெல்லாம் பொருத்தமான ஆள் யாருனாக்கா, நம்ம கருப்பி தான். அவள்ட்ட சொல்லி எப்படியாவது அந்த புலிய நம்ம விரட்டுறதுக்கு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றா. இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த செய்தி கருப்பிக்கு போகுது. எல்லாரும் சேர்ந்து அவள வந்து ஒரு தனித்துவம் மிக்க ஒரு பெண் போல அவங்கள பேசும்பொழுது, அவள் அறியாமலே அவளுக்கு ஒரு ஈடுபாடு வருது. சரி, நான் இன்னைக்கு வரேன். நம்ம காட்டுக்கு போய் எப்படியாச்சும் புலிய கொன்னரலாம். எல்லாரும் விரட்டிறலாங்கிற முடிவுல போவாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. ராசாவ தூக்கிட்டு போவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வெளியில காட்டு ஓரமா நின்னு விறகு வெட்டுவாங்க. இவன் மட்டும் மையப்பகுதியில போயி குழந்தைய படுக்க வச்சுட்டு, ஒரு கிளைய தேடுவான். இந்த புலி அடிக்கிறதுக்கான ஒரு கிளைய தேடி ஒரு கிளைய அருவாள்ல வெட்டுவான். அப்ப காடு அதிர்ந்து போகும். வெட்டி இந்த கிளை முறியிற கட்டத்துல அந்த புலி மெதுவா வர்ற சத்தம் கேட்கும். பாத்துருவா. பார்த்த உடனே இறங்கி வந்த பிறகு, எல்லா ஒட்டுமொத்த ஆட்களையும் ஒண்ணு திரட்டி அந்த புலிய ஓங்கி ஒரு அடி அடிப்பா. அடிச்ச பிறகு அது அப்படியே சிதறி தலை சிதறி கீழ விழுந்துரும். ரத்தமா இருக்கும். அப்ப டக்குனு தன்னுடைய குழந்தைய தூக்கிருவா. ஏன் அப்படி ஒரு விஷயம் வருதுனாக்க, இவளுக்கான பற்றுக்கோடு அந்த ராசாங்கிற ஒரு குழந்தை தான். அப்ப தன்னுடைய குழந்தையை ஒரு விலங்கு கொல்வதற்கு வருவது அல்லது உண்ண வருவது, தனக்கு பற்றுக்கோடா இருக்கிற ஒரு விஷயத்த யாரோ ஒருத்தர் பறிக்கும்பொழுது தன்னுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவது போல கருப்பி வெளிப்படுத்தி அந்த புலிய அடிச்சு போட்டுறா. அடிச்சு போட்டோனே இந்த செய்தி ஊர் முழுக்க பரவி ஊர் முழுக்க பரவுன எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறாங்க. இவ குழந்தைய தூக்கிட்டு போறா. போகும்பொழுது உள்ளுக்குள்ள வந்தவுடனே எல்லாரும் பெருமையா சொல்றாங்க. அப்ப சொல்லுவா, "இல்ல, நானும் என் ராசாவும் தான் இந்த புலிய கொன்னோம்" அப்படின்னு சொல்லுவா. சொன்ன பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவளுக்கு திஷ்டி கழிப்பாங்க. சுத்தி போடுவாங்க. சுத்தி போட்டு அப்படி இருக்கும் பொழுது இவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பரவால்ல. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. பிரச்சனை இல்ல நமக்கு. காடு புலி இல்ல இனிமே. நம்ம வந்து விறகெல்லாம் பொறுக்கி அ நம்ம பொழப்ப நடத்தலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும். கோட்டூர் குறுங்காட்டை வன இலாக்கா எடுத்துக்கொண்டது. காட்டுக்குள் யாரும் பிரவேசிக்கக் கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. தண்டோரா போட்டு ஊர் முழுக்க பரவிருது. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. நமக்கு சோறு போடுறது இந்த காடு.
இந்த காட்டை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. அப்ப அரசாங்க அதிகாரிகள் இவங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. வேற வழி இல்ல. பஞ்சம் வந்துருச்சு. காடு காஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம கிடக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. கோட்டூர் மக்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கான சூழலுக்கு உருவாயிட்டாங்க. எப்படி பிச்சை எடுக்கிறது? மொத வந்து பிச்சை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கும். எப்படி கேட்கறது அப்படிங்கிற மாரி. நான் நாடக பயிற்சியை சொல்லிக் குடுப்பேன். பிச்சை கேளுங்கனாக்க அவங்க இயல்பா வரவே வராது. ஏன்னா, அவங்க அந்த மாரி கூர்ந்து கவனிச்சது இல்ல. அப்ப அந்த மக்களுக்கு மொத இப்படியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மன உளைச்சலோட இருப்பாங்க. பக்கத்து கிராமத்துல ஓரளவு விவசாயம் பண்ற கிராமம். அந்த மக்கள தேடி போலாம். அந்த அந்த ஊருக்கு போலான்னு மக்கள் எல்லாம் சாரையா போறாங்க. போகும்பொழுது இவளும் போறா. அங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, குழந்தைகள காசுக்கு வாங்குறாங்க. எட்டனா வியாபாரம்னு சொல்றாங்க. நல்ல குழந்தைகள எட்டனாவுக்கு வியாபாரம் குடுத்து வாங்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "பஞ்சத்துல குழந்தை செத்து போயிரும். நீங்களும் செத்து போறீங்க. அந்த எட்டனா குடுத்து நீ குழந்தைய வாங்கிட்டா நாங்க காப்பாத்துறோம் அந்த குழந்தைய." அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாம் கேட்பாங்க. ரொம்ப பேரு குழந்தைய வித்துருவாங்க. ஆனா கருப்பி மட்டும் விக்க மாட்டான். "நான் என் குழந்தைய விக்க மாட்டேன்." அப்படிம்பான். அப்ப இந்த தாது வருஷ பஞ்சம்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கோரக்கிழங்கையெல்லாம் வெட்டி சாப்பிடுறாங்க. அதுல ரொம்ப பேருக்கு வயித்தோட்டம் போய் நெறைய பேர் செத்து போயிடுறாங்க. அப்படியான ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்துல எங்க பார்த்தாலும் வெப்பம். அப்படியான ஒரு சூழல். நீங்க ஆ நெருப்புக்கு தீக்குச்சி எடுத்தா ஒரு சாதத்துக்குள்ளயே பத்திக்கிற மாரியான ஒரு வெப்பமா இருக்குது. அந்த மாரியான சூழல்ல இவங்க எல்லாருமே சாரையா நடந்து போறாங்க பக்கத்து கிராமத்துக்கு. அங்க நிக்கிறவங்க எல்லாம் விலை குடுத்து குழந்தைகள வாங்குறாங்க. கருப்பி கிட்ட வந்து, "உன் குழந்தையும் வாங்கிக்கிறோம். நீ குடுன்னோனே" அவ தரமாட்டா. "என் குழந்தைய நான் தரமாட்டேன்" அப்படிங்கிறா. தரமாட்டனோனே, கொஞ்ச தூரம் யோசிப்பா. நம்மளும் செத்துருவோம். ஒண்ணும் இல்ல. குழந்தையாவது உயிரோட இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்ச தூரம் போனோனே, அந்த ஐயாவ கூப்பிட்டு, "ஐயா கொஞ்சம் நில்லுங்கன்னு" அவரு வருவாரு. "உன் குழந்தை நல்லா மூக்கும் முழியுமா இருக்குது. ரூ. 1 நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னோனே, சரின்னு இந்த குழந்தைய ரூ. 1 குடுத்துருவா. குடுத்த உடனே அந்த குழந்தைய வாங்கிக்குவாரு. வாங்கிட்டு, "ஐயா கொஞ்சம் நில்லுங்க" அப்படின்னோனே என்ன பண்ணுவா அவ, தன்னுடைய சேல முந்தானைய கிழிப்பா. கிழிச்சிட்டு அந்த ரூ. 1 அந்த சேல முந்தானையில முடிச்சு அந்த ஐயாட்ட குடுப்பா. "ஐயா இத என் புள்ள பெரியவன் ஆன உடனே இந்த இந்த காசு முடிச்சு அவன்ட்ட குடுங்க. உங்க அம்மா பேரு கரிப்பி அப்படின்னு சொல்லுங்க. அவன் இந்த சேல வாசனைய முகர்ந்து பார்க்கும்போது, அவன் என்ன உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கய்யான்னு" சொல்லிட்டு சொல்லுவா. சொல்லி முடிச்ச உடனே அவரு கேட்பாரு குழந்தைய வாங்குனவரு, "ஏம்மா நீயே பசியும் பட்டினியுமா இருக்கிற. இந்த காச நீ வச்சுக்கிட்டு ஏதாவது சாப்பிடலாம்ல, வாங்கி சாப்பிடலாம்ல. நீ குழந்தைய இந்த காச குடுக்குறியேம்மா, முடிச்சு போட்டு குடுக்குறியான்னா" "இல்ல. என் ராசா தான் எனக்கு பற்றுக்கோடு. அவன் போன பிறகு இந்த உலகத்துல நான் எப்படி இருக்க முடியும்னு" சொல்லி அப்படியே கீழ விழுகுறா. ரத்தம் வந்து இறந்து போயிடுறா. அப்ப அவளுக்கான பற்றுக்கோடு இந்த ராசாங்கிற ஒரு குழந்தை, அது இறந்து போகுது. அந்த ஊருக்கான பற்றுக்கோடு குறுங்காடு அது போயிருது. இப்படி ஒண்ணையும் அந்த காவியத்துல அல்லது சிறுகதையில நிறைய இடத்துல சொல்றாரு. அவருடைய மொழி நடை ரொம்ப கவித்துவமான மொழி நடை. அத நீங்க வாசிக்கும் பொழுது நல்லா உணர முடியும். 54 எழுதின ஒரு சிறுகதையை 2024 நம்ம வாசிக்கிறோம் அல்லது கதை சொல்றோம். இந்த கதையை கேட்கும் பொழுது நாமளும் அந்த கதையை வாசிக்கணும். நம்ம இதை இப்படிலாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். இப்ப பற்றுக்கோடுங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பற்றுக்கோடா இருக்கு. நான் முன்னாடி சொன்னது மாரி, "பற்றுக்கொள்ள கரங்கள் கிடைத்தால் பள்ளம் என்ன, மேடு என்ன" அப்படின்னு ஒரு நீங்க முதல் மரியாதையில ஒரு பாட்டு வரும். "சாய்ந்து கொள்ள தோள் வேண்டும்" அப்படின்னு. சுந்தர ராமசாமி ஒரு கவிதை சொல்லுவார். "அன்போடு கோபிக்க ஒரு மனைவி, ஆறுதலாய் பேச ஒரு நண்பன், நின்று அசை போட ஒரு லாயம்" அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த பற்றுக்கோடு ஒ கு கோட்டூர் மக்களுக்கான பற்றுக்கோடு அந்த குறுங்காடு. கருப்பிக்கான பற்றுக்கோடு தன்னுடைய குழந்தை ராசா. அப்ப எல்லாமே சிதைஞ்சு போகுது வாழ்க்கையில. அத சொல்றாரு. இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இத யாராலயும் மாற்றி எழுத முடியாது. இந்த தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கைய தான் நீங்க பயணம் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் தமிழ் மொழி அந்த சிறுகதையில சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாரும் இந்த சிறுகதையை வாசியுங்க. இப்படி ஒரு வாய்ப்பை கலை இலக்கிய பெருமன்றம் எனக்கு கொடுத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதை தொகுத்து நடத்திக் கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர் ம் பேரு முருகன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பற்றுக்கோடு என்னும் சிறுகதையை சிறப்பாக முனைவர் திலீப்குமார் அவர்கள் நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணித்தார்.
அந்த முகம் தெரிஞ்சிருந்தா நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்றது மாதிரி கொஞ்சம் ஒரு அது அது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இன்னொன்னு போக தமிழ்நாடு பூரா இப்ப இந்த மழை பெய்யறதுனால நிறைய இடத்துல இடர்பாடு. நிறைய பேர் இன்னைக்கு இன்றைய முழுவதும் என்கிட்ட பேசினாங்க. நிறைய பேர் எல்லாரும் சொல்றது என்னன்னா, நெட்டு கிடைக்க மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய பேருடைய ஆதங்கங்கள். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். இருந்தாலும் முனைவர் திலீப்குமார் ஐயா அவர்கள் சிறப்பாக கதை சொல்வாக வாயிலாக தமிழொலியினுடைய படைப்புகளை நம்மோடு சிறுகதை வாயிலாக பயணித்தார். தோழமைக்கு வாழ்த்துக்கள். வழக்கம்போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற தோழமை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேனாள் பொதுச் செயலாளர் தோழர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாடும் பொழுதும் சிறப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறது தன்னுடைய இலக்கிய பணிகளில். அதுவும் சமூகத்தால் மறக்கப்பட்ட மாபெரும் கவிஞர் தமிழ் ஒளியினுடைய புகழை கலை இலக்கிய பெருமன்றம் மேலெடுத்து செல்வது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. இது தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. திலீப்குமார் அவர்கள் மிக சிறப்பாக கதையை சொல்லியிருக்கிறது. நல்ல குரல் வளம். என்னன்னா அவர் முகத்தை பார்க்க முடியல, பார்த்திருந்தோம்னா நாம மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். நல்ல கதை. 54 எழுதினாலும் 2024 அதை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். என்னன்னா ஒவ்வொரு கதையிலையும் தமிழ் மொழி தன்னுடைய முத்திரை பதிந்த வரிகளை அப்படியே அழகழகா கோத்துக்கிட்டே போறாரு. அந்த கோட்டினுடைய பட்டத்தரசி கற்பின்ற. அது மட்டும் இல்லாம மெல்லியல் என்று கூறும் வர்ணனைக்கு புறம்பானவள். ஏன்னா உழைக்கிற பெண்ணவோ, அவ மரம் வெட்டி கை மரத்து போயிருக்குது. புலவர்கள் வர்ணனைக்கு புறம்பானவள் அவள். அந்த புலவர்களுடைய வர்ணனைக்கு திமிரி அவளுடைய உடல் ஒரு பெண் யானையை போல் தாவி தாவி வருகிறது என்று சொல்றார். அது மட்டுமல்ல, இந்த ஓடைகள், அந்த குறுங்காட்டில் இருக்கிற ஓடைகள் கோடை காலத்துல வறண்டு போதான். அதுக்கு ஒரு உண்மை சொன்னாரு. இவர் கூட நம்ம சொன்னாரு, திலீப்குமாரோட சொன்னாரு, கருவியின் கைகளை போல் வறண்டு இருக்கும் ஓடைகள் அப்படின்றார். மழை காலத்துல எப்படி இருக்குமா, பருவ பெண்களை போல மிளிருமா, வாழை குமரி போல் அப்படி கம்பீரமாக இருக்குமா. கரையில் நின்று கற்பனை செய்தால் வாழை குமரி போல இருக்குமா அந்த ஓடைகள். என்னங்க இலக்கிய சுவை! அந்த இயற்கையை வர்ணிக்கிறதையும், குழந்தையை வர்ணிக்கிறதையும், கதாபாத்திரங்களை வர்ணிக்கிறதையும், தமிழ் ஒழிக்க நிகர் தமிழ் ஒளியே. அந்த குழந்தைய காட்டுல அவன் விறகு வெட்டும் போது ஒரு நல்ல நிழல் பார்த்து குழந்தைய தங்க வைக்கிறார். ஒரு துணி மெத்தையில அந்த குழந்தைய படுக்க வைக்கிறார். அந்த குழந்தை எப்படி இருக்குதான் அதுக்கு வர்ணிக்கிறார். அந்த குழந்தை அந்த மலரை, அன்பை, அருகை, ஆசையை வெயிர் கரம் தொடுவதா கூடாது என்று நிழல் பார்த்து இருக்கிறாள். அது நிழலும் காற்றும் குழந்தையை தழுவி தாளாட்டினார். ஒரு குழந்தைய எப்படி வர்ணிக்க முடியும்? ஏழை குழந்தையானாலும் அழகான குழந்தை, ஏழைன்னா பணக்காரனா என்ன, குழந்தை குழந்தை தானே. இந்த கதையை ரொம்ப அற்புதமாக நம்ம கவிஞர் தமிழ் ஒளி வடித்து இருக்கிறார். அதுல ஆண்கள் அது கிராமத்து வழக்குகளை சொல்றாரு பாருங்க. அன்னைக்கு எழுதணும் அழிச்சு எழுத போறானா, நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க. அதாவது போராட்ட உணர்வுகளை மழுங்கெடுக்கக்கூடிய நம்ம பழங்காலத்து சொலவடைகள் இதெல்லாம். அன்னைக்கு எழுதணும் அழிச்சு எழுத போறானா, அதெல்லாம் விதிப்படிதான் நடக்கும்ன்றத அந்த பழைய மக்களுடைய பாணியிலேயே கொண்டு போய் அந்த கதையை அவங்க மொழியிலேயே சொல்லி, இந்த பற்றுக்கோடுன்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு பற்றுக்கோடு. இவளுக்கு இந்த குழந்தை பற்றுக்கோடு. அந்த ₹1 குழந்தையை விற்று அந்த ₹1 தன்னுடைய முந்தானையில் கிழித்து முடி போட்டு, இது அவன் பெரியவனானால் என்னுடைய பரிசாக இந்த ₹1 கொடுங்கள் ஐயா, என் பெயர் கருப்பி என்று சொல்லுங்கள். கருப்பி ஒரு தமிழ் பெயர். கருப்பு தமிழ் நிறம். தமிழ் வாழ்க்கையை, அதாவது உழைக்கிற மக்களுடைய வாழ்க்கையை, அவருடைய வறுமையை தன்னுடைய எழுத்து திறத்தால் முத்திரை பதித்திருக்கக்கூடிய கதைகளில் ஒன்று இந்த பற்றுக்கோடு. இதை ரொம்ப அழகாக திலீப்குமார் சொன்னார். என்னன்னா
இப்ப பாருங்க, நம்ம சிவசுப்ரமணிய ஐயாவுடைய முகத்தை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். ஆனா அவருடைய முகத்தை பார்த்து ரசிக்க முடியல. அவருடைய குரல்ல தான் அந்த கதையை கேட்டு ரசித்தோம். அருமை, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச்செயலாளர் அவர்களே. தலைப்புக்கு ஏற்ற மாதிரிதான், பற்றுக்கோடு இறுக பற்றி கொள்ளுதல், அது கொடி கொம்பு எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க சொல்ற அந்த விஷயங்கள்ல அந்த கதையை நாம நம்முடைய மனதில் இறுக பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதாகவே நாம் பார்க்கிறோம். அடுத்து வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய தோழர் சிவசுப்ரமணியன் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பற்றுக்கோடு சிறுகதைய திலீப் குமார் நாடகவியலாளர் என்று சொன்னதுமே அருமையாக சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். அவர் நடிப்போடு சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். அந்த குரலை கேட்டேன், நடிப்புடைய குரலை கேட்டு நடிப்புடைய முகத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த பற்றுக்கோடு கதை தமிழ் பெண் கருப்பி என்ற தமிழ் பெண்ணை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். அவர் தமிழச்சி அப்படின்னாலே வீரமுடையவள் என்று பொருள். அதைத்தான் மையமா வச்சு எழுதியிருக்கிறாரு. அந்த கோட்டூரின் பரம்பரைக்கே ஆண் குழந்தை பாசம் பற்றுக்கோடாய்விட்டது. அந்த பற்றுக்கோடுங்கிறது ஆண் குழந்தை தான் அப்படிங்கன்னு முதல்ல காட்டுறாரு. பிறகு அவள் அந்த கஷ்டப்படும் போது பசி அவளை துரத்திட்டு, மரணம் பயமுறுத்தி, அவற்றுடன் உயிர் ஆசை போட்டியிட்டது என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். உயிர் ஆசை கொடியது என்று அவரே சொல்லுகிறார். பொதுவாக குழந்தைதான் தாய்க்கு பற்றுக்கோடு. அந்த பற்றுக்கோடை அறந்ததால் அவள் உயிரும் பிரிந்து விட்டது என்று சொல்லுகிறார். இதுல இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணு புரிகிறது. எல்லாருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ பற்றுக்கோடு மரணமே ஆகும் என்பதை அழகாக சித்தரித்திருக்கிறார். இன்னொரு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ பற்றுக்கோடு மரணமே ஆகும். அடுத்து இப்ப அந்த பிச்சை உணவு பிச்சை எடுப்பாங்க, தாலி பிச்சை எடுப்பாங்க. இவள் குழந்தைக்காக உயிர் பிச்சை எடுத்து அதை இவள் வைத்துக் கொள்ளாமல் அந்த ஒரு ரூபாய் இவள் வைத்துக் கொள்ளாமல் குழந்தைக்கே கொடுத்து விடுகிறாள். அந்த தாய் பாசத்தை அளவுக்கு அதிகமாக தமிழ் மொழி எடுத்து காட்டியிருக்கிறார் என்றே கூற தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் தோழர் திலீப் குமார். ராஜன் ராஜன் தோழர் சொல்லுங்க. மிக அருமையான கதை சொல்லுது. அவருடைய முகத்தையும் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பற்றுக்கோடு மிக பொருத்தமான தலைப்பு. அது எப்படி தமிழொலி அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. இது இமேஜின் பண்ண இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பேற்பட்ட ஒரு தலைப்பை வழங்கிய அந்த எழுத்தாளனை நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டும். அதையும் மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் அலசி ஆராய்ந்து ரொம்ப நாடகத்தில் வித்தகர் என்று சொல்லும் பொழுது அந்த கதை சொல்லும் பாணியும் நம்ம அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த கதை நாடகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அபிநயங்கள், பாவனைகள் உங்களுக்கு புரியும். அப்ப அந்த நாயகியோட அந்த பாவனைகள் இது எல்லாத்தையும் ரொம்ப திலீப் குமார் ரொம்ப சுவாரஸ்யமாக உணர்ந்து சொல்லக்கூடிய பாங்கு மிக அருமையான பாங்கு. அதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தமிழில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர். தமிழ் உலகம் மறந்த பல எழுத்தாளர் அவரும் ஒருவர் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம பாராட்டும் அப்படிங்கிறது வேற விஷயம். பல எழுத்தாளர்களை நாம் மறந்து விட்டோம். இருந்தாலும் தமிழொலியின் இந்த ஒரு கதை மிகச் சிறப்பாக தொடர் தலைமையில கலை இலக்கிய பெருமை நன்றி தோழமையே. ஆயிஷா தோழர். ஆயிஷாமா தோழர் கை உயர்த்திருக்கீங்க. ஆயிஷா தோழர்
வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போறது. தோழர் அன்மியூட் ஆகவில்லை. இந்த unmute. ஓகே, இந்த வர ஒரு நிமிஷம் போல ஐஷா தோழர் என்னன்னு தெரியல. உங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட முடிச்சு, ஆனா அன்மியூட் நானுமே இங்க பண்ண முடியல. என்னன்னு தெரியல. ஒருவேளை நீங்க வெளியில போயிட்டு வர்றதுனால தான் மறுபடியும் இணைஞ்சா கிடைக்குமா என்னன்னு தெரியல தோழர். இந்த வாரம் ஓகே, சரிங்க தோழர் போட்டாங்க. நன்றி ஐஷா தோழர். வெளியில போயிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவங்க வரல அப்படின்னா நம்ம அடுத்து பொதுச் செயலாளர்கிட்ட கொடுத்துக்கலாம். மாலை வணக்கம் தோழர்களே. பாருங்க. கேக்குதுங்களா இப்போ? பேர் நன்றி. மாலையில இருந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நெட்வொர்க் தடைகள் வந்துகிட்டே இருக்கு. உள்ள வர முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். மறுபடியும் ஒரு கூட்டத்துல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் முகத்தை பார்க்கணும்னு சொல்ற மாதிரி அந்த படத்துல மோகன் சொல்வாரு, அமலாவை பார்த்துடணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாரும் பார்க்க ஆசைப்பட்டோம். ஆனா அவரோட குரல் மூலமாவே அவரை தெரியப்படுத்திட்டாரு. பழம்பெரும் நடிகரோட பேர் திலீப் குமார். ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு திலீப் குமார். இன்னைக்கு அதே பேருடைய ஒரு தோழர் ஒரு நிகழ்ச்சி பேசினாங்க. ரொம்ப அழகா, ரொம்ப நிதானமா, சொல்ல போனா ரொம்ப நுட்பமாவும் நிதானமாவும் இருந்தது அவரோட பேச்சு. ரொம்ப அழகா இருந்தது. அது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு சூதிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. அந்த நிதானம், அவரோட அந்த உணர்வுகள் வந்து தானாவே வந்துகிட்டே இருக்கு நமக்கு. அந்த அளவுக்கு அழகா இருந்தது. நிஜமா அந்த கதையை கேட்கும்போது அவங்க சொல்லிட்டே வரும்போது அந்த காசை வாங்கிடக்கூடாது, வாங்க மாட்டா கருப்பி அப்படின்னு என் மனசுல தோன்ற அளவுக்கு அந்த ஒரு ஒரு அம்மா என்ன நினைப்பா அப்படின்றது அவ்வளோ நுட்பமா ஒரு தெரியப்படுத்தி இருக்கிறது அவ்வளோ அழகா இருந்தது. கேட்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஃபீல் வந்து உண்மையிலே அனுபவிச்சாதான் தெரியும். அந்த தாய்மைக்கான உணர்வு. தாய்மை உணர்வுக்கு ஆண் என்ன பெண் என்ன எதுவும் கிடையாது. அந்த உணர்வு பொதுவானது. இருந்தாலும் அந்த நிலைமையில நான் என்னைய வச்சு பார்க்கும்போது ஒருத்தருக்கும் ஒரு பற்றுக்கோடு வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. அது இழக்கும்போது அவங்களுக்காக அந்த வாழ்க்கைய கடக்க முடியல. அது இல்லாம அந்த வாழ்க்கைய கடக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு உணர்வை கடத்திடுச்சு. அந்த அளவுக்கு அந்த கதையை வந்து தோழர் சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. வாழ்த்துக்கள் சொல்ல முடியுமான்னு தெரியல. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா நான் வாழ்த்துக்கள் எப்படி சொல்றதுன்றது எப்பவுமே நான் தயங்குவேன். பெரியவங்க சொல்லுவாங்க வாழ்த்துக்கள்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வாழ்த்துக்கள் எப்படிடா சொல்றது அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். பட் ரொம்ப அருமையான ஒரு அந்த கோர்வையான சொல்ற விதம் ரொம்ப அழகா இருந்தது. தமிழ்வழி ஐயாவோட கதைகள் ஏன் இந்த ஜெனரேஷன்லயும் நினைக்கப்படுது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டாவும் இந்த கதை இருந்தது. அந்த ஃபீல் வந்து ரொம்ப அழகான ஃபீல். ஒரு கதையிலயும் வர ஒரு ஃபீலும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கதை சொல்லிகள் எல்லாமே அவ்வளோ அற்புதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. முழுசாவே நான் நினைச்சேன் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது முழுசாவே ஏன் அந்த கதைகளை எல்லாருமே ஒரு நூலை அப்படியே ரிவ்யூ கொடுப்போம் இல்லையா, ரிவ்யூ அந்த மாதிரி ஒரு நூலே கொடுத்துருக்கலாமே, ஏன் ஒரு கதையும் ஒரு நாள் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கான விட இன்னைக்கு கிடைச்சிருச்சு எனக்கு. ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலை தனித்தனியா அது ஒரு மலர், ஒரு மனம், ஒரு உணர்வு அது தனித்தனியா கடத்தப்படும் பொழுதுதான் அது முழுமையா சென்றடையும் அப்படின்ற நோக்கத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப அருமை. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றிகள். தோழருக்கு வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி.
நன்றி தோழமையே. வாழ்த்து சொல்வதற்கு இந்த அரங்கு என்பது வயதின் அடிப்படை கிடையாது. அறிவார்ந்த பொது உடைமை சிந்தனை தாங்கிய அரங்கு. ஆகவே வாழ்த்துக்கள் நம்முடைய கடமையாகவே நாம் பார்க்கிறோம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் கா. அறம் ஐயா அவர்கள். இந்த கருத்து செயலாளரே, உங்களுடைய குரல் சரியா கேட்கல. செயலாளரே, உங்க குரல் சரியா கேட்கல. சொன்ன மாதிரி அதற்குள்ள நாடகத்துல செயலாளரே, உங்க குரல் சரியா விட்டு விட்டு கேக்குது. கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது. கனெக்ஷன் ஒரு நிமிஷம். சிவசுப்ரமணிய ஐயா, நான் சொல்றது சரிதானே? சரிதான் தோழர், சரிதான். ஒருவேளை எனக்கு மட்டும்தான் கேட்குது. இல்ல பேராசிரியர், நீங்க சொல்லு சார். நாங்க எல்லாம் ஆவலா காத்திருக்கிறதே அந்த பொதுச் செயலாளருடைய பின்னூட்டத்துக்கு தான். ஆமா. ஆமா, சரியா கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு வருது. விட்டு விட்டு தான் வருதோ? உங்க வீடியோவே பிரேக் ஆகி. ஆமா, டவர் பிரச்சனை தான் போல இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா கேக்குது. இல்ல, இன்னொரு செல்ல வரப்போறாங்க. இப்ப கேக்குதா? நன்றாகவே இருக்கிறது. ஆனா இன்னொன்னு ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு செல் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கோ கிடைக்குது. இப்ப எப்படி இருக்கு? நன்றா இருக்கு. அதுல கரிசல் இருக்கை கழகத்தின் கூட்டம் இன்னைக்கு நடந்து, கலெக்டர் வந்து ஒரு மணி நேரம் கூட இருந்தாரு. அப்பதான் போனாங்க. ஒரு 7 மணிக்கு தான் போறாரு, இன்னொரு கூட்டம் இருக்குன்னு. அதுல இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால கொஞ்சம் பேஸ்புக் லைவ் கொடுக்குறது கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு. இன்னைக்கு தோழர்களுடைய முக பாவனைகள்ல நம்ம பார்க்க முடியல. இருந்தாலும் அவருடைய குரல்ல ஏற்றத்தோட அந்த நாடகவியலாளருக்குள்ள உடம்போட அனைத்தும் இல்ல, உயிரற்ற பொருள்களையுமே நாடகத்துல கேரக்டர்களாக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக காட்டுறதுல வல்லவர்கள். அதனால குரலினுடைய ஏத்த இறக்கத்தை வச்சு நல்லா சொன்னாங்க. பட்டுக்கோட்டை இது வந்து ஒரு பெரிய நாவலா கூட எழுதிக்கலாமோன்னு தோணுச்சு. அவ்வளவு பெரிய கதை. அதுல பல சம்பிரதாயங்களை அடித்து நொறுக்கி போறார். அந்த இவருடைய அனிச்சை மலர்களே விட மென்மையா நடக்கக்கூடியவர்கள் வள்ளுவர் சொல்றாரு. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வள்ளுவர் சொல்ற பெண் கிடையாது இவ, அந்த கருப்பி. புலவர்கள் சொல்லுவாங்களே, அப்படி ஒரு விமர்சனம், அப்படி ஒரு இது கிடையாது. ஒரு பெண் யானை நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பாங்க. பெரும்பாலான உழைக்கும் மக்கள் இப்படித்தான் இருக்காங்க. அந்த புலவர்கள் வர்ணிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எங்க இருந்து பார்த்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த படத்துல பார்த்ததை மட்டும்தான் எழுதிட்டாங்களான்னு தெரியல அந்த புலவர்கள்லாம். அப்படி ஒரு இதை முதல்ல எல்லாம் உடைச்சு போயிட்டு அப்புறம் இயற்கை வர்ணனைகள் நம்ம சொன்ன மாதிரி ஓடைக்குள்ள இருந்ததுன்னா அந்த ஓடை வந்து பருவ பெண்களை போல இருந்ததுன்னு சொல்றாரு. பருவ பெண்கள் சும்மா ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த இடமே கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஓடை தலசலப்போட இருக்கும். அந்த குறுங்காடு இப்படி இருக்கும். அப்புறம் இவங்க கல்யாணம் முடிச்சு வர்றப்பயுமே அந்த குறுங்காடு இவங்களுடைய சலசலப்புனால நிறைந்திருந்ததுன்றதெல்லாம் சொல்லி போவாரு. அந்த அந்த ஒரு மூட நம்பிக்கையும் அந்த அம்மாவுக்கு, ஒருவேளை தன்னுடைய மகள் வந்து இன்னொரு ஆண் மகனோடு இருக்கிறத வந்து ஊரே வந்து சொல்றப்ப கூட குலதெய்வம் வந்து கனவுல வந்து ஆண் குழந்தை இருந்ததுனால அந்த அம்மா வந்து உடனே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுது. அது கல்யாணம் முடிக்கிறான். பிறகு அந்த ஆண் மகனோட இன்னொரு கல்யாணம்ன்ற இதுல போறப்ப அவனை அடிச்சு விரட்டுறது. பிறகு அந்த புலியினுடைய கம்பேரிஷன் அந்த கேசிஎஸ் சொல்வார். ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு புலி இருக்கு, வர்க்க போராட்டத்துக்கு எது காரணம் அப்படின்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற புலிதான் காரணம் அப்படின்பாரு. என்ன புலி அப்படின்னா அது பசின்னு பேர் அதுக்கு. அந்த பசி இருக்கிற வரைக்கும் வர்க்க போராட்டத்தை யாராலையும் ஒடுக்க முடியாது, அது நடந்தே தீரும்னு சொல்லுவார். கேசிஎஸ்னுடைய ஒரு கவிதை. அந்த வரிகள் எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை. அதனுடைய பொருள் இதான்.
வர்க்க போராட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும் புலி அப்படின்பாரு. என்ன புலி அப்படின்னா, அது வந்து பசி என்னும் புலி. அப்ப ஒரு புலி வந்துட்டா கூட வயித்துக்குள்ள இருக்க பசி என்னும் புலி வந்து அவளை விரட்டுது. நீ போய் வேலைக்கு பார்க்கணும். புலி இருந்தா என்ன, என்னவா இருந்தானே அப்படின்றது போய், அப்ப ஒரு தாய்க்கு உள்ள வீரம் அந்த புலி நேரடியா வந்தப்ப ஒரே ஒரு அது வந்து அதீத கற்பனையா கூட இருக்கலாம். ஒரு புலியினுடைய எடை வந்து ரொம்ப அதிகம். ஒரு புலிய வந்து நம்மளே ஒரு தனி நபர் வந்து அடித்து நொறுக்க முடியுமான்னு. ஆனால் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு அது அப்படி காப்பாற்றப்பட்ட குழந்தை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்னுடைய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த குறுங்காடு வந்து பாதுகாப்புக்குள்ள வந்துருது. அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. வன சட்டம்ன்றதோ இல்ல மலை சம்பந்தமான சட்டம் என்பதோ காரல் மார்க்ஸ் காலத்திலிருந்து காரல் மார்க்ஸ் எழுதின முதல் கட்டுரையே அதான். ஒரு காட்டுக்குள்ள வந்து காட்டு ஆதிவாசிகள் வந்து சருகுகளை பறக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாட்டினுடைய மன்னர் படைகள் என்ன செய்யும்னா குதிரையில வந்துட்டு அவங்களை அடிச்சு விரட்டுவாங்க, சாட்டையால் அடிச்சு விரட்டுவாங்க. இத பத்திதான் முதல் கட்டுரை எழுதுறாரு. நீங்க வந்து சருகுகளை காடுகளை உள்ள மக்கள் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து காட்டோட இணைந்து வாழ்றவங்க, அதோட இயைந்து வாழ்றவங்க. அப்படி இயைந்து வாழ்றவங்க மரம் தனக்கு தேவையில்லை என்று உதிர்த்த சருகுகளை தான் அவங்க எடுத்தாங்க. நீங்க போய் ஏன் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கட்டுரையினுடைய இது இருக்கும். இன்னைக்கும் பல பிரச்சனை இருக்கு. மேற்கு மலை தொடர்ச்சி இதுல கூட இவ்வளவு லேண்ட் ஆயிடுச்சுன்னா மேய்ச்சலுக்குள்ள வரக்கூடாதுன்பாங்க. அப்ப அந்த வாழ்வாதாரமே பாதிக்குது. பஞ்சத்துல போறது. அப்ப இவங்களுடைய குழந்தை, அதுவும் ஆண் குழந்தைன்றது இவங்க பரம்பரையில வந்து மிக உயர்ந்த சொத்தா கருதப்படக்கூடியது. அந்த அந்த அவனை புருஷனை அடிச்சது காரணமும் இதாத்தா கூட இருந்திருக்கலாம். ஆண் குழந்தைய நீ தூக்கிட்டு போவேன் அப்படின்னா நான் வந்து உன்னை அடித்து கூட விரட்டுவேன்னு சொல்லி விரட்டின கருப்பி வந்து 50 பைசா ₹1 கேட்ட இதுல அவளுக்கு ஒரு கனவும் உள்ள கொண்டு போவார். அது படு பயங்கரமான கனவு. இப்படி ஒரு கனவு ஒரு பெண்ணுக்கு வருமா? மயங்கிய நிலையில் உள்ளத்தில் வந்து நெஞ்சை பிளந்து கொண்டு குழந்தையை உள்ளே இருக்கிறதாவும், புலி வந்து உடைச்சி அதை எடுப்பேன்றதும் ஒரு நரபலி அப்படி கடுமையான கனவுகள். அதெல்லாம் பிக்சரைஸ் பண்ண ஒரு சினிமால காட்டினால் எவ்வளவு அதிபயங்கர ஒரு படத்தை போல இருக்கும். ஆனாலும் வந்து வறுமை என்ன செய்கிறது குடுக்குறா. அதுல வந்து கடைசி முடிவுதான் மிக அருமையா. ஒரு தாய் பாசம் வந்து என்ன செய்யறா, அந்த ₹1 அவளுடைய முந்தானையை கிழிச்சு கந்தல் உடையில கூட அதை வச்சுட்டு அவளோட பேரை சொல்லி என் மகனுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து விடுகிறார் முடிகிறார். மிக அருமையான கதை. ஒரு குறு நாவலாகவோ இல்ல ஒரு திரைப்படமாகவோ இதை எடுத்தால் மிக அருமையாக இருக்கும். ஒரு அந்த நடை வந்து இருக்கு. அப்பா எந்தெந்த இடத்துல என்னென்ன உதாரணம், என்னென்ன சமூகத்தை கிண்டல் அடிக்கிறது, ஒவ்வொன்னத்தையும் ஒவ்வொரு நீங்க பாரம்பரியமா நினைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொன்னத்தையும் வந்து எதிர்கேள்வி கேட்டு, இப்ப யதார்த்தம் இப்படித்தானே இருக்கு, ஆனா நீ எல்லாம் ஏன் இப்படி சொல்லி வச்சிருக்க, ஆனா நான் யதார்த்தத்தை தான் எழுத போறேன், என்னுடைய உழைக்கும் மக்களை தான் எழுத போறேன், அவங்க சார்பாகத்தான் நான் நிக்க போறேன்னு தமிழுடைய இதுலயும் நின்றுருக்கார். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. ஒரு நீண்டதொரு ஒரு ஆய்வு போக்கிலான ஒரு பின்னூட்டம். மிக்க மகிழ்ச்சி பொதுச் செயலாளருக்கு. பொதுச் செயலாளர் நாளை நிகழ்வுக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேன். நாளை நிகழ்வு அறிவிச்சது. நீங்களே சொல்லிருங்களேன். நான் சொல்லிடுறேன் பொதுச் செயலாளரே, என்கிட்ட இருக்கு. நான் சொல்லிடுறேன். ஒண்ணு நானே சொல்றேன். ஒரே ஒரு நிமிடம். தோழர்களே, நாளை பின்னூட்டம் பார்த்துட்டு கூட பண்ண போகும். சொல்லுங்க. இல்ல பின்னூட்டம் இன்னைக்கு மக்கள் போடல, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த உடனே எடுத்துட்டேன் பொதுச் செயலாளரே. தோழர்களே, இன்னும் போடலைன்னு
பொருட்செயலாளர் தோழர்களே, நாளை கதை வந்து சாக்கடை சமுதாயம். கதை சொல்பவர் நமது சங்கரநாராயணன் தோழர், நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பொருளாளர், மாநில குழு உறுப்பினர், மிகச்சிறந்த நாடகவியலாளர் அவரும் சங்கரநாராயணன். நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. நாளைக்கு சங்கரநாராயணன் தோழர் சொல்றாருன்னு தெரியும், கதை என்னன்னு தேடுறதுக்குள்ள நீங்களே அறிவிச்சிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி பொதுச்செயலாளர் அவர்களே. தோழமைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கதையோடு பயணிக்கிறோம். ஆனால் தமிழொலியினுடைய சிறுகதைகளை இன்னமும் ஆய்வினுடைய அடிப்படையில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், பொதுவுடைமை சிந்தனையினுடைய அடிப்படையில் அல்லது பொதுவுடைமையினுடைய அணுகுமுறையின் அடிப்படையில் அதை மிகுந்த நுணுக்கங்களோடு இன்னும் நாம் கூடுதலாகவே பார்க்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. குறிப்பாக பின்னூட்டங்கள் இன்னமும் எதிர்பார்க்கிறோம் தோழமைகளே. கதை கேட்பது என்பதை காட்டிலும் தன் மனதில் பட்டதை நிகழ்கால வாழ்வியலோடு ஒப்பிட்டு அதை ஒரு பின்னூட்டமாக எல்லோரும் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கூட ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் நாம் ஒரு ஒரு உரை போல கொண்டு போய் விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் வாசகர்களாகிய நீங்கள் இதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் இன்னமும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தோழமைகளே, நாளைய தினம் இன்னமும் ஒரு நம்முடைய நெருங்கிய நட்புகளை அவர்கள் மட்டுமல்லாது நீங்கள் பயணிக்கக்கூடிய பிற புலனக்குழுக்கள், அதாவது வாட்ஸ்அப், அதில் நீங்கள் இந்த செய்தியை பகிர வேண்டும் என கேட்டுக்கொண்டு, நாளை தினம் தோழமைகளே இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.